என் அன்புக்குரியவர்களே, இந்த புதிய காலை வேளையில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபை, ஒரு ஈவு. இந்த நாளும் தேவன் நமக்கு தருகிற ஒரு கிருபையும் ஈவும் உள்ள நேரமாயிருக்கிறது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், எனக்கு சமாதானமே இல்லை. நான் இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியை துவங்கும்போது சமாதானம் இல்லாமல் நான் இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் நிறைந்தது. இரவிலே சமாதானத்தோடு படுத்திருப்பீர்கள். காலையில் எழும்பும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் மனம் சமாதானத்தை இழந்து கலக்கத்தோடு இருக்கும். யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் சந்தித்த ஒரு சூழ்நிலைமை, நீங்கள் எதிர்பார்த்த காரியம் நடவாததினால் உண்டான ஒரு ஏமாற்றம், இவைகள் எல்லாம் மனதில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து போட்டு விடுகிறது. சில வேளைகளில் நான் கூட அப்படி இருப்பது உண்டு. ஐயோ, நான் என்ன காரணத்திற்காக இந்த காலையில் எவ்வளவு சமாதானத்தை இழந்திருக்கிறேன் என்று சஞ்சலப்பட்ட நேரங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு உதவி செய்கிறவர். ஒரு வேத வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா முந்தின வசனங்களில் எல்லாம் எழுதுகிறார், எங்கள் சத்துருக்கள் எங்களுக்கு எதிராக வருகிறார்கள், நாங்கள் வெட்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றெல்லாம் புலம்பி சில காரியங்களை எழுதிவிட்டு அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். நான் அற்புதமான வார்த்தை. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார் அல்லவா, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார் அல்லவா. அந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிட வேண்டும். வாழ்க்கையிலே சமாதானம் என்பது மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய பொக்கிஷம். நீங்கள் கோடி கோடியாய் சம்பாதிக்கலாம், கோடி கோடியாய் சேர்த்து வைக்கலாம். ஆனால் மனதில் சமாதானம் இல்லை என்றால் நீங்கள் சேர்த்து வைத்த கோடிகளால் யாருக்கு பலன், யாருக்கு லாபம்? இன்றைக்கு அநேகர் இரவும் பகலும் ஓடுகிறார்கள், உழைக்கிறார்கள், சம்பாதிக்கிறார்கள், சேர்க்கிறார்கள், புதிய தொழிலை துவங்குகிறார்கள். முடிவு என்ன என்று எவருமே சிந்திக்கிறது இல்லை. வாழ்க்கையில் சமாதானத்தோடு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவித்து அவருக்காய் வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம். சரி, இங்கே சமாதானம் இல்லாத சூழ்நிலைமையில் கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. அப்படி என்றால் சமாதான குறைச்சலை உண்டு பண்ணுகிற கிரியைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். நீங்களாக சில வேளைகளை முயற்சிக்கிறீர்கள், நீங்களாக சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்று பேசுகிறீர்கள். அந்த பேச்சுவார்த்தை இன்னும் பிரச்சனைகளை கூட்டி விடுகிறது. நீங்கள் பேசாதிருந்திருந்தால் சமாதானம் இருந்திருக்கும், ஆனால் பேசினதினால் பிரச்சனை பெரிதாகிவிட்டது. இப்படித்தானே உங்கள் வீட்டில் நிலைமை இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. ஆண்டவரே, நீர்தான் எங்கள் கிரியைகள் எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் என்று தீர்க்கன் சொன்னது போல உங்கள் கிரியைகளை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். நீங்களாக சென்று கிரியை செய்யாதிருங்கள். கர்த்தாவே, எங்கள் கிரியைகளை எங்களுக்காக நடத்தி வாரும் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடும் என்று தேவனை பார்த்து கேளுங்கள். இன்றைக்கு இப்பொழுது உங்கள் மனதில் சமாதானம், குடும்பத்தில் சமாதானம், உங்கள் வேலை தொழிலில் சமாதானம் ஆண்டவரால் உண்டாக போது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல நாளுக்காக நன்றி தேவனே. நீர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே என்று உடைய வசனத்தின்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க. சமாதானம் இல்லாத சூழ்நிலைமைகளை எல்லாம் மாற்றி போட்டு ஆண்டவரே, அவர்கள் கிரியைகளை அவர்களுக்காய் நீங்கள் நடத்தும்படியால் ஜெபிக்கிறேன். உங்கள் வலதுகரம் கூட இருக்கட்டும், ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார், கிரியைகளை எல்லாம் உங்களுக்காக அவர் நடப்பிப்பார். தைரியம் கொண்டு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.